லாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3. நம்ம 20வது கடிதத்தை படிச்சுட்டு இருக்கோம். இது கொஞ்சம் பெரிய கடிதம். நேத்திக்கு நம்ம கடைசியா படிச்சது சூட்சும உலகில் 3 கட்டங்கள் இருக்கின்றன. முதல் கட்டத்துல அறிவு, அறிபவர், அறியப்படுவதன் 3 இருக்கும். 2வது கட்டத்துல அந்த அறிவுங்கிற விஷயம் வந்து மறைஞ்சிரும். அறிபவரும் அறியப்படும் பொருளும் ரெண்டும் இருக்கும். ஆனா அது ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு கனெக்ஷன், ஒரு தயக்கம், ஒரு ஒரு பிரிஞ்சு இருக்கிறோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதன் பிறகு அந்த எண்ணமும் மாறணும். அந்த எண்ணமும் மாறி இரண்டும் ஒன்றாக கலக்கிற ஒரு நிலை வரும் பொழுது அதுல வந்து என்ன இருக்காதுன்னா ஒரு ஒழுங்கு இருக்காது, விதிகள் இருக்காது. அதன் பிறகு அதுல எது அறிகிறதோ அது தனித்திருக்கும் தன்மையையும் தயக்கத்தையும் ஒரு பக்தி உணர்வாக மாற்றிக்கொள்ளுது. அப்படி மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த பக்தி உணர்வு ஒரு ஏக்கத்தையும் அமைதியின்மையையும் கொண்டு வந்து கடவுளை அடைவதற்கான வழியை ஏற்படுத்துது. இதுதான் நம்ம நேத்திக்கு பார்த்தது. இப்ப இன்னைக்கு நம்ம அங்கிருந்து கண்டினியூ பண்றோம். இதுல கடைசி வரி இருக்கு. விழிப்புறு நிலையில் ஒளியின் ஓட்டம் கண்கள் வழியாகவும் வெளிப்படுகிறது. சீடனின் தகுதி மற்றும் ஒளியை பொறுத்து உங்களது நடவடிக்கை இருக்க வேண்டும். சாதாரண நிலையில் உள்ள ஒரு மனித உடலுக்கு பொருள் சார்ந்த பகுதி ஒன்று இருக்கிறது. அதை கடந்து அதனால் உயர்நிலைக்கு செல்ல முடியாது. ஆகையால் பிராணாகுதியின் ஓட்டம் பாய்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அதை பின்னோக்கி இழுக்க முயற்சிக்க கூடாது. அவ்வாறு செய்தால் அதன் வெளிப்பாடு அடக்கப்பட்டுவிடும். அது தீவிர நிலையை அடைவதற்கு முன்பாக அதை வேறு பக்கம் திருப்பிவிடுங்கள். அதிக தீவிரமும் வெப்பமும் பிரணாகுதியை ஏற்றுக்கொள்ளாது. ஒருவர் ஆழ்ந்து இருப்பதாக உணர்ந்தால் அவர் பிரணாகுதியை ஏற்றுக்கொள்கிறார் என்று பொருள். ஆனால் அரை தூக்கத்தில் இருக்கும் மனிதர் அதை அரை தூக்கம் மட்டும்தான் என கருதி எதையும் உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் கவனிக்காமலும் இருந்தால் பிரணாகுதியின் விளைவு வீணாகி விடுகிறது. தற்போதைக்கு இதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்கள். பிரணாகுதி மிக உறுதியாகவும் அதன் திறன் குறையாமலும் இருக்கட்டும். அதனால் எந்த வகை வெப்பம் அல்லது தீவிர செறிவினாலும் அது சேதமடைந்துவிடக்கூடிய பயம் நீக்கப்படுகிறது. இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒருவருடைய தனிப்பட்ட முற்றம் கைவிடப்பட்ட ஒரு வறண்ட பாலைவனம் என குறிப்பிடப்படுகிறது. தனிப்பட்ட முற்றம் அப்படிங்கிறது அவங்க வேற வார்த்தை கிடைக்காததுனால அப்படி போடுறாங்க. இங்கிலீஷ்ல அதை கோர்ட் யார்டு அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. அப்படின்னா அரசருடைய கிங்ஸ் கோர்ட் யார்டுன்னா அரசருடைய அரசவை இல்லையா? அப்ப நம்முடைய எண்ணங்களுக்குன்னு நம்ம வகுத்திருக்கிற நம்முடைய பிரபஞ்சம், தனிப்பட்ட பிரபஞ்சம், நம்முடைய ராஜாங்கம், நம்முடைய அரசவை, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான அர்த்தத்தை குறிக்கிறதுக்கு தான் இங்க முற்றம்ங்கிற வார்த்தைய போடுறாங்க. நம்முடைய உலகத்துல, நம்முடைய தனிப்பட்ட பிரபஞ்சத்துல நாம உருவாக்கி இருக்கிற அந்த தனிப்பட்ட அரசவையில அது எப்படிப்பட்டதாக இருக்குது, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதான் அவர் சொல்றாரு. ஒருவருடைய தனிப்பட்ட முற்றம் கைவிடப்பட்ட ஒரு வறண்ட பாலைவனம் என குறிப்பிடப்படுகிறது. அங்கு ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கனவுகள் வந்து கொண்டிருந்தாலும் அது நமக்கு தெரிவதில்லை. ஒரு மட்டத்தில் நாம் உணராமல் இருந்தாலும் அது இருக்கின்ற உணர்வு இருக்கிறது. இந்த நிலையானது ஆனந்தம் மற்றும் ஆனந்தமின்மையை கடந்தது. நான் என்று எதை நாம் குறிப்பிடுகிறோமோ அது இருப்பதில்லை. ஒன்றிணைவு அல்லது லயா என்னும் நிலை இதுதான். இதுதான் நம்ம நேத்திக்கு பேசணும். அகங்காரம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சி அது ஒன்றிணைவு அப்படிங்கும் பொழுது முதல்ல அந்த அறிவுங்கிற விஷயம் போகுது. அதுக்கப்புறம் அகங்காரமும் மாஸ்டருங்கிற 2 விஷயம்தான் இருக்கு. அதுக்கப்புறமும் அந்த அகங்காரம் மெல்ல மெல்ல மாறி அது ரொம்பவும் தூய்மையாக்கப்பட்டு பெருமதிப்பாக மாறி பக்தி உணர்வாக ஏக்கமாக மாறின பிறகு அவருடைய அந்த உலகமானது வறண்ட பாலைவனமாக மாறிவிடும். அங்க வந்து முரண்பட்ட கருத்துக்கள், முரண்பட்ட எண்ணங்கள் உருவாகலாம். ஆனால்
அது இருக்குங்கிற உணர்வு மட்டும் இருக்கு. இந்த நிலையானது ஆனந்தம் மற்றும் ஆனந்தமின்மையை கடந்தது. இது ஸ்டேட் ஆஃப் பிளிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதையும் கடந்த தன்மை அப்படின்னு சொல்றாரு. நான், அதாவது அகங்காரம், நான், ஈகோ, இப்படி பிரிச்சுட்டாலும் சரி அப்படின்னு நம்ம சொல்ற அந்த சூட்சும விஷயமானது அங்கே இருப்பதில்லை. இதுதான் உண்மையான ஒன்றிணைவு அல்லது லயா என்கின்ற நிலை அப்படிங்கிறார். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்களை நாம கடந்து வருகின்றோம். இந்த தனிப்பட்ட முற்றத்தில் சுயத்தின் எந்த தடயமும் இல்லை. சுயம் உங்களிடம் இன்னும் சிறிது இருப்பதால் தான் இந்த நிலையில் என்னுடன் ஒன்றிணைவதற்கான திறன் உங்களிடம் இல்லை. எனவே ஒரு விதத்தில் நான் என்பது இல்லாததாகிவிட்டது. நன்கேயிடம் நான் உங்களை அனுப்பியதே உங்களிடம் சுயத்தின் ஒரு பகுதி இருக்கிறது என்பதற்கான நிரூபணம் ஆகும். உங்கள் சுயத்தை நீங்கள் இன்னும் அழிக்கவில்லை. அவரது பயிற்சியின் கீழ் இது முடிவிற்கு வரும். இதுக்கு முன்னாடி ஒரு சீடர் கடிதம் எழுதும் போது சுயம் அழிந்து விட்டதான உணர்வு இருக்கிறதுன்னு எழுதியிருந்தார் இல்லையா, அப்பயே லாலாஜி சொன்னாரு இது மனதினுடைய தோற்றம், இது உண்மை இல்லைன்னு. இவருக்கு எழுதும் பொழுது தெளிவாவே எழுதுறாரு, இவருக்குள்ளார அந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்குங்கிறத முழுமையா ஒத்துக்கிட்டாலும் இந்த சுயத்தினுடைய தாக்கம் முழுமையாக குறைந்தால் அது என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படிங்கிறத போன பாராவுல சொல்றார். கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். அங்க எந்த விதமான ஆனந்தமோ ஆனந்தமற்ற தன்மையோ இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இன்னும் உங்களுக்குள்ளார கிரியேட் ஆகல. இன்னும் உங்களுடைய சுயம் முழுமையாக அழிக்கப்படவில்லை. அதற்கான பயிற்சிக்காக நான் நான்கேயிடம் உங்களை அனுப்புகிறேன்கிறார். நான்கேங்கிறது யாருன்னா ரகுபர் தயாள், அவருடைய தம்பி, லாலாஜியுடைய தம்பி. நம்முடைய விஸ்பஸ் 1944ல 18 குறிப்பிடப்படுறவர். அவர்கிட்ட இவரை கொஞ்ச நாளுக்கு போய் சிட்டிங் எடுத்துக்க சொல்லியிருப்பார் போட்டிருக்கு. அதுக்கான காரணத்தையும் சொல்கின்றார். அமைதியின்மையும் கவலையும் சுயத்தின் பகுதியே ஆகும். பூரணமான நிலையில் ஆசைகள் இருப்பதும் இல்லாது இருப்பதும் ஒன்றே. தேவையற்ற மன உளைச்சலில் இருந்தும் கவலையில் இருந்தும் விடுதலை பெற இது காரணமாக ஆகிறது. பணம் மற்றும் அதிகாரத்துடன் என்றென்றும் இளமையாக இருக்கும் இளைஞனை போல இந்த சுயம் இருக்கிறது. அந்த செல்ஃபோடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத லாலாஜி வர்ணிக்கிறார். உண்மையிலேயே வந்து சுயம் இருக்கிறதுனாலதான், அதாவது நம்மளுடைய செல்ஃப்ங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னும் வந்து உயிரோட்டம் இருக்கிறப்ப நம்மிடம் அமைதியின்மையும் கவலையும் நிரம்பி இருக்கும். அந்த சுயமானது முழுமையாக ஒன்றிணைகின்ற நிலைமை வரும் பொழுது, அதாவது பூரணமான நிலை வரும் பொழுது, ஆசைகள் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் ஒரே மாதிரியான உணர்வு நம்மள்கிட்ட இருக்கும். அப்ப ஆசைகள் இருக்குதா இல்லையாங்கிறது கேள்வி கிடையாது. ஆசைகள் இல்லாதவர் அப்படிங்கிற கேள்வி கிடையாது. ஆசைகள் இருப்பவர்ங்கிற கேள்வியும் கிடையாது. இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுடைய வெளிப்பாடு ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா சுயம் என்ற ஒன்று அங்க தனியா இல்லாம கரைஞ்சிருச்சு. எது வந்து எல்லாத்தையும் அனுபவிக்குதோ அது இல்லாத போது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. இப்ப வீட்டுல வந்து ஒரு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து பயன்படுத்துற ஒருத்தர் வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். அவரு தான் அந்த பொருள் இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ற மீடியம். அவர் இருந்தால் அந்த பொருளை அவர் பயன்படுத்துறாரு, அல்லது அவர் இருக்கும்பொழுது அவர்கிட்ட இருக்கிற அந்த பொருளை புடுங்கிட்டு போயிட்டா அவரால் அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு 2 விஷயம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப யாரு பயன்படுத்துறாரோ அவரே இல்லை. அப்புறம் அந்த வீட்டுல அந்த பொருள் இருந்தான்னா இல்லாவிட்டால் என்ன. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய மனது வந்துவிடும். இப்ப சுயமானது முழுமையாக ஒன்றிணைகின்ற நிலை வரும் பொழுது ஆசைகள் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒன்றே. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துவிட்டால் மன உளைச்சல் எங்கேருந்து வரும், கவலை எங்கேருந்து வரும்? ரெண்டுமே வராது. பணம் மற்றும் அதிகாரத்துடன் என்றென்றும் இளமையாக இருக்கின்ற இளைஞனை போல இந்த சுயம் இருக்கின்றது. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. இளமையும் இருந்து
பதவியும் இருந்து செல்வமும் இருந்தால் அந்த மனிதனுடைய தன்மை என்னவோ அது போல இருக்கிறது அந்த சுயம். அது வந்து நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளால முடியவே முடியாது. நம்ம இளைஞரா இருந்திருப்போம். இளைஞரா இருக்கும் பொழுது நம்மகிட்ட பணம் இருந்திருக்காது. பணத்தை ஓடி ஓடி சம்பாரிச்சு பெரிய பணக்காரர் ஆகும் பொழுது அந்த இளமையும் அந்த உற்சாகமும் அந்த இள ரத்தமும் இல்லாம வயதாகி போயிருக்கும். அப்ப இளமையை விற்று பணம் சம்பாதிச்சிருக்கும். இல்ல பிறக்கும் பொழுதே செல்வ குடும்பத்துல பிறந்த ஒருத்தருக்கு அந்த பணம் இருந்திருக்கும், இளமை இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு வந்து அதிகாரம் அப்படிங்கிற விஷயம் இருந்திருக்காது. அந்த அதிகாரம் பதவி தானாக வந்து ஒரு இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்காது. அப்ப பணம், அதிகாரம், இளமை இவை அனைத்தும் இருக்கின்ற ஒரு இளைஞனை போல இந்த சுயமானது கம்பீரமாக இருக்குது. இது மூணு ஒரு தண்டை இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து என்ன இருக்காது, எந்த விதமான கவலையும் இருக்காது, மன உளைச்சலும் இருக்காது. அது திருப்தியாக பூர்ணமாக நிறைவாக இருக்கிற மாதிரி ஆயிடும். அதுபோல அந்த சுயமானது இருக்கிறதுன்னு சொல்றாரு. சத்துவ, ரஜோ மற்றும் தமோ குணங்கள் சந்திக்கும் புனித இடத்தை திரிலோக் என்று சொல்லுகின்றோம். இந்த 3 வகை சுயங்களையும் அவற்றின் ஆயுதங்களை கொண்டே அழிக்க வேண்டும். அதாவது அவற்றை பயன்படுத்தியே அவற்றை அழிக்க வேண்டும். இது ஒரு வித்தியாசமான வார்த்தையை தான் இங்க லாலாஜி பயன்படுத்துறாரு. நம்ம செல்ஃபுங்கிறது ஒண்ணு, அந்த செல்ஃபோடைய குணாதிசயங்கள் 3ன்னு சொல்றோம். இவர் இங்க அப்படியே அதையே சுயங்களே 3ங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. 3 வகை சுயம். சத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற சுயம், ரஜோ குணத்தை வெளிப்படுத்துகின்ற சுயம், தமோ குணத்தை வெளிப்படுத்துகின்ற சுயம். நம்மளுடைய செல்ஃப் எதை வெளிப்படுத்துதோ அந்த நேரத்துல அந்த வகையை சார்ந்தது. ஏன்னா நம்ம 3னுடைய கலவை தான். அப்ப நம்முடைய சுயம் 3 விதமாக நம்மளிடமிருந்து வெளிப்படுது. இந்த 3 வகையான சுயங்களையும் அவற்றின் ஆயுதங்களை கொண்டே அழிக்க வேண்டும். அதுக்கு வந்து சத்துவ குணத்துக்கு ரஜோ குணத்தையுடைய திறமையை பயன்படுத்தக்கூடாது, ரஜோவுக்கு தமோவை பயன்படுத்தக்கூடாது. அவற்றின் ஆயுதங்களை கொண்டே அவற்றை அழிக்க வேண்டும். ஆசைகள் மற்றும் அகங்காரம் இல்லாமல் இருத்தல் அவை கட்டுப்பாட்டில் இருப்பதை குறிக்கிறது. மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்றால் சில விஷயங்களை உங்களால் செய்ய இயலாததை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் என்றாகும். மகான்கள் உங்களை ஆசீர்வதிக்கின்றனர், நீங்கள் ஆதரவற்றவர் அல்ல. அவருடைய கண்டிஷன் எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் விளக்கியே சொல்றாரு. ஏன்னா இந்த அபியாசி எழுதியிருக்கிற இந்த லெட்டர்ல இவர் சொல்ற எல்லா கண்டிஷன்ஸும் ரியலா உண்மையிலேயே அவர் அடைந்ததாக இருக்குது. அதனால அவர் சொல்றாரு, என்னோட இப்ப வந்து ஆசைகளே இல்லை, ஒரு அகங்காரம் இல்லாத நிலைமை இருக்கு அப்படின்னா, ஆசையும் அகங்காரமும் இல்லாத இருக்கிற நிலை இருக்குன்னு லெட்டர்ல அவர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் பதில் சொல்றாரு, ஆசைகள் மற்றும் அகங்காரம் இல்லாமல் இருப்பல் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கீங்க, அப்படி கிடையாது, அது இருக்குது, ஆனால் அவை கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அப்படிங்கிறதே அது குறிக்குது. இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். 2வது, எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருகிட்டையும் தயங்காமல் அந்த மன்னிப்பு கேட்கிற மனோபாவம் வந்திருக்குன்னு எழுதியிருப்பாரு. அதுக்கு பதில் சொல்றாரு, அப்படி நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிற லெவலுக்கு நீங்க இறங்குறீங்க, இல்ல செய்ய முடியாததுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க அப்படி என்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்களாகவே செய்ய இயலவில்லை என்பதை உள்ளார ஒப்புக்கொள்றீங்க. ஏன்னா அப்பதான் மன்னிப்பு கேட்க முடியும். சோ இது வந்து ஒரு பணிவான ஒரு நிலை. மகான்கள் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றனர். இந்த கண்டிஷன் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ரியலி பிளஸ்டு ஸ்டேட். அததான் அவர் சொல்றாரு, மகான்கள் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றனர், நீங்கள் ஆதரவற்றவர் அல்ல. ஏன்னா நான் ஒரு ஆதரவற்றவர்ங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இந்த லெட்டர்ல வந்திருக்கலாம். அவர் கண்டிஷனை அவ்வளவுக்கு விளக்கமா எழுதுறாருன்னா இந்த ஒரு வார்த்தையையும் லாலாஜி எடுத்து அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றாரு. ரியல் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் கம்ப்ளீட்டா மாஸ்டர்கிட்ட போகும் பொழுது அதுக்கான பதில் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். கற்பனையா ஒருத்தர் தன்னுடைய கண்டிஷனை பத்தி எழுதும் பொழுது அதற்கான பதில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கிறோம். ரொம்ப கிளாரிட்டியோட ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விளக்கியிருக்கார் லாலாஜி.
அடுத்தது, கல்லூரி சூழலானது தன்னடக்கமின்மை மற்றும் தற்பெருமையை கட்டுப்படுத்த பயிற்சி அளித்து அவற்றை சரி செய்துவிடும். நீங்கள் ஒரு முழுமையான மனிதர். கட்டுப்பாட்டின் மூலம் இவற்றை கையாள்வதற்கான போதிய திறன் உங்களிடம் உள்ளது. இது என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த இதை எழுதின ஒரு அபியாசி அல்லது பிரிசப்டர் ஏதோ ஒரு கல்லூரியில வேலை பார்க்கிறவரா இருக்கலாம். அதனால வேலை பார்க்கிறவரா இருக்கலாம் அல்லது படிக்கிறவரா கூட இருக்கலாம், தெரியல. ஸோ அந்த அந்த சூழ்நிலையானது உங்களுக்கு பயிற்சி அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் நமக்கு அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி தெரியாததுனால எதுக்காக அதை சொல்லியிருக்காருன்னு புரியல. களங்கமற்ற தன்மை காரணமாக குழந்தை பருவத்தில் சுயம் குழந்தை வடிவமாக காட்சியளிக்கிறது. கலந்துரையாடல் மற்றும் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதற்கான ஆசையும் திறமையும் உடையதாக அது இருப்பின், அது குழந்தையாக இல்லாமல் இளைஞனாக அல்லது வயதான மனிதனாக காட்சியளிக்கிறது. ஸோ எப்படி இருக்கு சொல்றாரு பாருங்களேன். குழந்தை பருவத்தில் குழந்தை வடிவமாக காட்சியளிக்கிறது. சைல்டுஹுட்ல அந்த நம்மளுடைய சுயமானது உண்மையிலேயே கள்ளம் கபடம் இல்லாமல் அப்படிதான் பியூரா இருக்கு. போக போக நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம், பேச ஆரம்பிக்கிறோம், விவாதிக்க ஆரம்பிக்கிறோம், மற்றவங்களோட கலந்துரையாட ஆரம்பிக்கிறோம். அதுல நம்ம கருத்துக்கள்னு அடுத்தவங்க கருத்துக்கு எதிர்வினையாற்றுகிறோம். இந்த மாதிரியான நிலைமை வரும் பொழுது அது வயது முதிர்ந்த சுயமாக காட்சியளிக்கிறது. இததான் வித்தியாசம்னு சொல்றாரு. உங்களுடைய செல்ஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பின் உணர்வு என்பது கங்கையின் நீரோட்டத்தை போன்றது. அன்பின் உதவியுடன் தனிநபர் சுயத்தை மாஸ்டரின் சுயத்தில் மூழ்கடிக்க உங்கள் சுயம் ஏற்பாடு செய்கின்றது. இதுவே தன் சுயத்தை இழத்தல் அல்லது ஒன்றிணைதல் என்பதாகும். சோ அந்த கங்கை நதி மாதிரி அன்பானது பொங்கி பரவும் பொழுது அந்த உணர்வுனால நம்ம தனிப்பட்ட சுயமானது மாஸ்டருடைய சுயத்துக்குள் மூழ்குவதற்கு அந்த அன்பு உதவி செய்கின்றது. இது ஒரு கண்டிஷன். இது மாஸ்டர் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நம்ம உணரலாம். அந்த கண்டிஷன் நமக்கு வேணும் அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வார்த்தைகளை படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அன்பின் உணர்வு என்பது கங்கையின் நீரோட்டத்தை போன்றது. அன்பின் உதவியுடன் தனிநபர் சுயத்தை மாஸ்டரின் சுயத்தில் மூழ்கடிக்க உங்கள் சுயம் ஏற்பாடு செய்கின்றது. அதாவது சுயம் தனக்குத்தானே தன்னுடைய சுயத்தை மாஸ்டருடைய சுயத்தில் மூழ்கடித்துக் கொள்வதற்கு அன்புங்கிற அந்த ஒரு கங்கை நதியை அந்த நீரோட்டத்தை அது பயன்படுத்துகிறது. இப்படியாக ஒரு சுயம் தானாகவே தன்னைத்தானே மாஸ்டருடைய சுயத்தில் மூழ்கடித்துக் கொள்கின்ற இந்த ஒரு செயல்பாடுதான் ஒன்றிணைதல் ஆகும். இந்த சுயம் இப்போது மாஸ்டரின் கவனிப்பில் மற்றும் பாதுகாப்பில் இருக்கிறது. மாஸ்டருடைய பிரணாகுதியும் அருளும் எரியும் சுடரை உருவாக்குகிறது. அவருடன் இருப்பது சிதை தீயில் இருப்பதை போன்றது. முழுமையான சுயமும் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தும் ஆசைகளும் அங்கு இருக்கின்றன. இப்போது பாருங்கள், பிரணாகுதி வேலை செய்து குழந்தை உயிர் பெற்று வந்துவிட்டது. ஆசைகளினால் முன்பு இறந்து விட்டிருந்த களங்கமற்ற குழந்தை போன்ற அந்த சுயம் இப்போது திரும்பவும் உயிர் பெற்றுவிட்டது. அன்புணர்வு அதை திரும்பவும் உயிர்த்தெழச் செய்திருக்கிறது. எவரது இதயம் அன்பினால் ஒளிர்கின்றதோ அவர் ஒருபோதும் மரணம் அடைவது இல்லை. இந்த கான்செப்டும் புதிதாக தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய சுயம்ங்கிற ஒரு விஷயத்தை முற்றிலுமாக மாஸ்டருடைய சுயத்தோடு ஒன்றிணைய வைத்து விட்டால் சுயம் அழிந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறோம். பட் அப்பதான் சுயம் பிறக்குதுன்னு லாலாஜி சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா இப்ப மாஸ்டர் பாபுஜியோட கோட்டை சொல்லி இப்ப நமக்கு பண்டாரா மெசேஜ் கொடுக்குறாரு இல்லையா, முழுவதுமாக ஒன்றிணைதலுக்கு பிறகுதான் உங்கள் பயிற்சி தொடங்குகிறது அப்படின்னு. அதுபோல இங்க லாலாஜி அந்த சுயமானது முற்றிலுமாக ஒன்றிணைந்த பிறகுதான் இந்த களங்கமற்ற குழந்தை போன்ற சுயம் உயிர் பெறுகிறது அப்படிங்கிறார். இப்பதான் உண்மையிலேயே அந்த சுயத்துக்கு இந்த ஒன்றிணைதல் ஏற்பட்ட பிறகுதான் உங்கள் சுயத்திற்கு உயிர் வருகிறது. அன்புணர்வு தான் அதை திரும்பவும் உயிர்த்தெழச் செய்திருக்கிறது.
இங்க இருந்துதான் திரும்பி எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஐடியாவில் சொல்றாரு. இதெல்லாமே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கருத்துக்களாக இருந்தாலும் நம்ம இந்த சுயத்தை பற்றிய உணர்வு, செல்ஃபை பற்றிய அந்த ஒரு உணர்வு வரும் பொழுதுதான், அந்த நிலைக்கு நம்ம உயரும் பொழுதுதான் இதை அப்படியாக நம்ம உணர முடியும். அது வரைக்கும் இதை படிக்கும் பொழுது இது நமக்கு அதிர்வுகளாக உள்ள போனாதான். திரும்பி இந்த பாராவை மட்டும் திரும்பி படிக்கிறேன். மாஸ்டருடைய பிரணாகுதியும் அருளும் எரியும் சுடரை உருவாக்குகிறது. இந்த எரியும் சுடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பக்தி கனல், அவ்வளவுதான். அதை உருவாக்குது. அப்படி அந்த அன்பின் கனலானது உருவாகும் பொழுது என்ன மாதிரியாக இருக்குதுன்னா, சிதை தீயில் இருப்பதை போல இருக்கிறது. அவருடன் இருப்பது சிதை தீயில் இருப்பதை போல தகிக்கிறது, ஒரு கனல் மாதிரி. முழுமையான சுயமும் இருக்கிறது, அதை கட்டுப்படுத்தும் ஆசைகளும் அங்கு இருக்கின்றன. இப்போது பாருங்கள், பிரணாகுதி வேலை செய்து குழந்தை உயிர் பெற்று வந்துவிட்டது. ஆசைகளினால் முன்பு இறந்து விட்டிருந்த களங்கமற்ற குழந்தை போன்ற அந்த சுயம் இப்போது திரும்பவும் உயிர் பெற்று விட்டது. எப்படி அத சொல்றாரு? இப்ப சுயமும் இருக்கிறது, ஆசைகளும் இருக்குது. ஆனால் ஆசைகளோட கண்ட்ரோல்ல சுயம் இல்லைங்கிற நிலைமை எப்ப வருதுன்னா ஒன்றிணைதலுக்கு பிறகு வருகிறது. இதுதான் உண்மையான நிலைமை. இப்ப இங்க ஆசைகள் அற்ற நிலையெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கு, உங்க சுயமும் இருக்கு. ஆனா இதால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். முழுமையான விடுதலை பெற்ற நிலையில உங்கள் சுயம் இருக்கிறது சொல்றாரு. இதுக்கு மேல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, தெரியல எனக்கு. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம உணர்ற நிலைமைக்கு மாஸ்டர் நம்மள கொண்டு போகணுங்கிற ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வச்சுக்க முடியும். எவரது இதயம் அன்பினால் ஒளிர்கிறதோ அவர் ஒருபோதும் மரணம் அடைவதில்லை. பிரணாகுதி மற்றும் அன்பிற்குரியவரிடம் ஆழ்ந்து விட்டதன் மூலம் இதயத்திற்கு இதம் அளிக்கப்படுகிறது. இப்போது ஆழ்ந்திருத்தலின் எல்லைகள் முடிவடைந்து விட்டன. ஆன்மீக பாதையில் நடந்து செல்ல ஒரு ஆர்வலர் இப்போது விருப்பம் கொள்கிறார். ஆன்மீக பாதைக்காக அவர் தாகம் அல்லது ஏக்கம் கொள்கிறார். பாத்தீங்களா? இப்பதான் இதுதான் தாஜியும் சொல்றாரு. பாபுஜி சொன்னதை எடுத்து வச்சு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எல்லாம் சொல்லி தாஜி சொன்ன விஷயம் இது லாலாஜி அப்படியே சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே 3 நிலைகளை பத்தி பேசினாரு. சூட்சுமத்தின் 3 நிலைமைகள்னு பேசி சுயம் இருக்கு. அங்க அந்த சுயம் எதோட கரையணுமோ அது இருக்கு. அதாவது அறியக்கூடியது, அறியப்பட வேண்டியது, இடையில அறிவு, சுயத்துக்கான அறிவு 3 இருக்கு. அப்புறம் அறிவு மறையுது, சுயம் இருக்குது. அப்புறம் சுயத்தினால் அறியப்படக்கூடிய உயர் சுயம் இருக்குது. அறிபவர், அறியப்படுபவர் இருக்கிறார். மாஸ்டர் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன். 2 பேருக்கு நடுப்புற தயக்கம் இருக்கு, பிரியினுங்கிற உணர்வு இருக்கு. அது இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச பிறகுதான் முழுமையான ஒன்றிணைதலுக்கு போறோம். 2ம் ஒன்னா கலந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த சுயம் என்ன பண்ணுது, தனித்திருக்கும் தன்மையையும் அந்த இயக்கத்தையும் தனக்குள்ளார கொண்டு பக்தி உணர்வை கொண்டு அதன் மூலமாக மாஸ்டரோட தொடர்ச்சியாக கனெக்ஷன்ல இருக்க பாக்குது. இப்பதான் முழுமையான ஒன்றிணைதல் ஏற்படுது. முழுமையான ஒன்றிணைதல் ஏற்பட்ட பிறகு ஆசைகள் இருந்தாலும் சரி, ஆசைகள் இல்லைன்னாலும் சரி, ஒரு சுயம் ஒரே மாதிரியான வெளிப்பாட்டை கொடுக்குது. இதுக்கப்புறம்தான் ஒருத்தருக்குள்ளார அந்த சுயமானது ஒரு குழந்தை போல உயிர் பெற்று வருகின்றது. இந்த லெவல் வர்ற வரைக்கும் அவர் தனக்குள்ளாரையே தான் ஆழ்ந்திருப்பது, மாஸ்டருக்குள்ளாரையே ஆழ்ந்திருப்பது போன்ற நிலைகளை எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. இந்த உண்மையான சுயம் முடிவுக்கு வந்த நிலை ஒரு பாலைவனம் போன்ற நிலை. அங்க ஆனந்தமும் கிடையாது, ஆனந்தமற்ற தன்மையும் கிடையாது. இதெல்லாம் படிக்கும் பொழுது இதுதானே எண்டுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதோட ஆழ்ந்திருத்தலின் எல்லைகள், மூழ்கி இருப்பதின் எல்லைகள் மட்டும் முடிவடைஞ்சு வெளியில வர்றீங்க. இதுக்கு அப்புறம்தான் வெளியில கரையில கால் எடுத்து வச்சு நடக்க போறீங்க. அப்ப இது வரைக்கும் எங்க இருந்தா தண்ணிக்குள்ளார மூழ்கி இருந்த மாதிரி மாஸ்டருடைய சுயத்துக்குள்ளார மூழ்கி இந்த தன்மைகளை எல்லாம் இழந்து நாம உயிர் பெற்று ஒரு குழந்தையாக உருவாகும். இப்ப இந்த மாஸ்டருக்குள்ளார மூழ்கிறதுங்கிறத ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ளார
அந்த பனிக்குடத்துல மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த தன்மையை அது பெற்று எல்லாத்தையும் பெற்ற பிறகு அதுல இருந்து அந்த தண்ணியை உடைச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியில வந்த பிறகுதான் அது முதல்ல தரையில கால் வச்சு நடக்க ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சுயம் அப்படிங்கிறத அந்த உயர் சுயத்துல கரைச்சி அதுல மூழ்கி இருந்து அதுல இருந்து ஒருத்தர் எப்ப வெளியில வர்றாரு அப்படிங்கிறத சொல்றாரு. அனாகுதி மூலமாகவும் அன்புக்கு உரியவிடம் ஆழ்ந்து விட்டதன் மூலமாகவும் இதயத்திற்கு இதமளிக்கப்பட்டு ஆழ்ந்திருத்தலின் எல்லைகள் முடிவடையும் பொழுது அவர் ஆன்மீக பாதையில் நடந்து செல்ல ஒரு விருப்பம் கொள்கிறார். அப்ப இது வரைக்கும் என்ன பண்ணாரு? அப்ப நம்ம பண்றதெல்லாம் ஆன்மீக பாதையில் நடந்து செல்வதற்கான விருப்பமே இல்லாத விஷயமா? அப்ப நம்ம எதை ஆன்மீக பாதைன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம்? எங்க உண்மையான ஆன்மீக பாதை ஆரம்பமாகுது அப்படிங்கிறத சொல்றார். ஆன்மீக பாதைக்கான அவரது தாகம் அல்லது ஏக்கம் அவரிடம் உருவாகிறது. நமது முறையில் ஆழ்ந்திருத்தலின் எல்லைகளை கடந்த பின்புதான் ஆர்வலரை ஆன்மீக பாதைக்கு கொண்டு செல்வோம். உங்களது ஆசைகள் உங்களை கவனித்தவாறு இருக்கின்றன. நீங்கள் அவற்றை கடந்து உங்களுடைய உண்மை நிலையை நோக்கி திரும்பிவிட்டீர்கள். மேலும் உங்கள் சுயம் ஒருங்கிணைக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு விட்டது. ஸோ ரியலைசேஷன் வந்துருச்சு. உங்களுடைய உண்மை நிலையை நோக்கி திரும்பி விட்டீர்கள். நீங்க உங்களுக்கு யாருங்கிற செல்ஃப் ரியலைசேஷன் வந்துருச்சு. இப்ப உங்களுடைய ஆசைகள் உங்களை கவனித்தவாறு இருக்கின்றன. இதுவரைக்கும் நம்ம ஆசைகளை கவனித்துக் கொண்டிருந்தோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம், அதுக்கு நம்ம உயிர் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க அந்த ரியலைசேஷன் உங்களுடைய உண்மை நிலையை நீங்கள் அடையும் பொழுது ஆசைகள் தான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. உங்கள் கவனம் வேற ஒரு விஷயத்துல இருக்கு. மேலும் இப்போது உங்கள் சுயம் ஒருங்கிணைக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு விட்டது. ஒன்று கலந்திருக்கிறதுக்கும் ஒருங்கிணைச்சிருங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப சுயம் தனியா அந்த மூழ்கி இருத்தல்ல இருந்து வெளியில வந்துருச்சு. ஆனால் ஒருங்கிணைதல் இருக்கிறது, ஒரு ஹார்மனி இருக்கு ரெண்டுக்கும் இடையில. தூய்மையாக்கப்பட்டு விட்டது. ஆழ்ந்திருத்தல் அதுக்கு ஜாசப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த நிலைகளை கடந்த பின் நான் ஆன்மீக நிலையான சூலுக் அந்த நிலையை அடைந்தேன். ஆழ்ந்திருத்தல் நிலையை தாண்டிய பின் நீங்களும் சுலூக் அப்படிங்கிற நிலையை அடைந்தீர்கள். பூரணமான எனது ஆன்மீக நிலையை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டீர்கள். ஒருவேளை இது எல்லாமே பாபுஜிக்கு எழுதின லெட்டரா இருக்குமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா லாலாஜி பார்த்த உடனே அவருடைய அந்த ஆன்மீக நிலையினால ஈர்க்கப்பட்டு அவருடைய ஆன்மீக நிலை எப்படி இருக்கோ அந்த நிலையை நான் அடையணுங்கிற எண்ணத்துக்கு தான் பாபுஜி வந்தார். அதே மாதிரி ஒரு குறிப்பை இங்க கொடுக்குறாரு. நான் இந்த ஆழ்ந்திருத்தலை தாண்டிய சுலூக்குங்கிற நிலையில இருந்தேன், நீங்களும் அந்த நிலையை அடைந்தீர்கள். பூரணமான எனது ஆன்மீக நிலையை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டீர்கள். ஆழ்ந்திருத்தல் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரண்டு நிலைகளையும் தாண்டி நான் உண்மை நிலையை நோக்கி சென்று விட்டேன். சுலூக் நிலையை தாண்டிய பின் நீங்களும் அதற்கு அப்பால் செல்வீர்கள். வாழ்வு மரணத்தின் எத்தனை அலைகள் இடையில் குறுக்கிடும் என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சொல்றாரு பாரு. வாழ்வு மரணத்தின் எத்தனை அலைகள்னா நீங்க இந்த சுலூக் நிலையை அடைந்த பிறகும் கூட உங்களுக்கு பிறவிலாம் உண்டுங்கிறார். அப்ப இது என்னதான் ஆன்மீகத்தை பத்தி இவங்க சொல்ற விஷயம் தான். இங்க பார்த்தா 2 புள்ளி தான்னா அப்ப பிறவி இல்லைங்கிறாங்க. இந்த வாழ்வு மற்றும் மரணத்தின் எத்தனை அலைகள்னு அடுத்து சொல்றாரு. இந்த எத்தனை அலைகள்ங்கிறது அப்ப இந்த உலகத்துல இருக்கிற பிறவியா இல்லாம அடுத்தடுத்த உலகங்கள்ல இருக்கிற பிறவியை பத்தி லாலாஜி குறிப்பிட்டாருன்னு இருக்கிறதா? எப்படி வேணாலும் நம்ம இதை படிக்க இது ரொம்ப பிரம்மாண்டமாகத்தான் நமக்கு தெரிகிறது. இப்ப ஆழ்ந்திருத்தும் நிலையை தாண்டி அந்த சுலூக்கு நிலையை தாண்டி நான் உண்மைங்கிற நிலைமைக்கு போயிட்டேன். நீங்கள் சுலூக்கு நிலையை தாண்டிய பிறகு அதை தாண்டி பல நிலைகளுக்கு போவீங்க. இதுக்கு இடையில வாழ்வு மற்றும் மரணத்தின் எத்தனை அலைகள் குறுக்கிடும் என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். கடக்கப்பட வேண்டிய நிலைகள் இன்னும் எத்தனை இருக்கின்றன. இந்த பதில்கள் அவசரத்தில் எழுதப்பட்டுள்ளன. இப்போது உடல் நலம் சற்று சரியில்லை. பின்பு ஒரு நாள் மீண்டும் எழுதுகிறேன். பேனாவின் முனையும் மழுங்கி விட்டதால் நிறுத்திக் கொள்கிறேன். அவசரத்துல எழுதுனதே இவ்வளவு விவரமா இருக்குன்னா அவர் உட்கார்ந்து பொறுமையா எழுதியிருந்தால் எவ்வளவு எழுதியிருப்பார். வருடாந்திர பண்டாராவில் கலந்து கொள்ள உங்களுடைய வேலை மும்மரம் உங்களை அனுமதிக்காது. மகிழ்ச்சியற்ற நிலை அங்கு இருக்கும். ஆனால் இயலாமை என்பது பணிவாகும். இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள்.
குழந்தைகளுக்கு என் அன்பு, அனைவருக்கும் ஆசிகள். ராமச்சந்திர பதேகர், 8 மார்ச் 1930. அந்த பண்டாராவில் கலந்து கொள்ளாததப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனை பத்தியும் சொல்றாரு. ஒருவேளை உங்களால வர முடியல, உங்களுடைய வேலைகள் உங்களை அங்க வந்து வர்றதுக்கு அனுமதிக்கலைன்னா உங்கள்கிட்ட ஒரு மகிழ்ச்சியற்ற நிலைமை இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களால வர இயலவில்லை என்பது ஒரு விதத்துல பணிவுதான். இயலாமையினால தானே, வேணும்னே வரலன்னு சொல்லல. இயலாமை என்பதும் ஒரு விதத்தில் பணிவைத்தான் குறிக்கிறது. ஆனாலும் கூட வர்றதுக்கு கடைசி வரைக்கும் முயற்சி செய்யுங்கள். இதுதான் நம்ம பண்டாராவுக்காக ரெடி ஆகிற எல்லார்ட்டையுமே சொல்லுவோம். நீங்க போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க, போக முடியும்னு நினைங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருங்க. சூழ்நிலைகள் தானாக அமைஞ்சா போகல அப்படிங்கிறதா நம்ம சொல்றது. லாலாஜி இவருக்கும் அதே விஷயத்தான் சொல்றாரு. குழந்தைகளுக்கு என் அன்பு, அனைவருக்கும் ஆசிகள்னு சொல்லி கடிதத்தை முடிக்கிறார். ரொம்ப ரொம்ப வெயிட்டான கடிதம். புரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான ஒரு கடிதமும் கூட. ஆனாலும் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறதே நம்முடைய ஆன்மீக நிலையை பல மடங்கு உள்ளார உயர்த்தக்கூடிய விஷயங்கள் கொண்ட, அதிர்வுகள் கொண்ட கடிதமாக இருக்கு. இந்த கடிதத்துல லாலாஜி குறிப்பிடுகின்ற அந்த சாராம்சம் முழுவதும் நம்முடைய இதயத்தால பணிவோடு ஏற்றுக்கொள்ற மாதிரியான ஒரு தன்மைக்கு நம்மள மாஸ்டர் கொண்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.